செய்த பெரியாழ்வார் திருமொழியை 4 பகுதிகளாக இங்கே அளிக்க இருக்கிறோம். அதில் முதல் பகுதி பெரியாழ்வாருடைய கண்ணனை பற்றிய பாதாதி கேச வர்ணனை, தாலாட்டு மற்றும் சப்பானி பருவம் போன்ற பருவங்களை அருமையாக செந்தமிழிலே பைந்தமிழிலே நமக்கு அளித்திருக்கிறார். அதை நான் இசை பாடலாக தொகுத்தளித்திருக்கிறேன். இப்போது நீங்கள் சுவாமி மதுராந்த பட்டாச்சாரியர் ரகுவீர் பட்டாச்சாரியர் இந்த இல்லத்தில் 2 நாட்கள் 2 வேலையும் 4 வேலை 4 into 1 6 மணி நேரம் நம்மிடையே உபன்யாசம் செய்ய இருக்கின்றார். நமக்கு புதியவர் அல்ல, பல சமயங்களில் இங்கே வந்திருக்கின்றார். நம்ம எல்லாம் மகிழ்வித்திருக்கின்றார். அவரை அவர் ஒரு அறிமுகப்படுத்தணும், ஒரு கட்டத்துக்குள்ளே அடக்கணும்னா அது முடியாத காரியம். ஏன்னா அவருடைய பயோடேட்டா படிக்கணும்னா இப்போ ரன்னிங் 2 பேஜஸ், அது நம்மளால் முடியாது. அது 1000 நாக்கு படைத்த ஆளுநர் ஸ்ரீ பட்டாட்சி சுவாமிகளை வருகிறவர்கள் என்று வரவேற்கின்றேன். இவர் MA தமிழ், MA காந்திய சிந்தனை, M.Ed இவருடைய குவாலிஃபிகேஷன். ஸ்ரீ அகோபில மடம் ஓரியண்டல் உயர்நிலைப் பள்ளியிலே தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். மதுராந்தகம் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் சமய சமூக சமுதாய பணிகளை ஆற்றி வருகின்றார். இவர் மதுராந்தகத்திலே கம்பன் கழகம் என்ற அமைப்பை நிறுவனர். கதி அருள் மன்றம் என்ற அமைப்பை இருந்து நிறுவனர். மதுராந்தகத்தில் தினமும் 2 வேளையும் பஜன், கம்பன் கழகம் வானொலி பட்டிமன்றம், கவியரங்கம் இதை தொடர்ந்து இவர் செய்து வருகிறார். பல வைணவ மாநாடுகளே பங்கு பெற்றுள்ளார். இது வைணவமானு சொன்னால் இவர் இல்லாத ஏவிஆர் சுவாமி அந்த மதுராந்தக சுவாமி இல்லாத வைணவ மாநாடே கிடையாது. அப்படி மாதம் 1-2 வைணவ மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிறார். நாம் நடத்திய அனைத்து வைணவ மாநாட்டிலும் சுவாமிகள் தான். இன்ஃபேக்ட் இந்த கான்செப்டே நம்ம சேலத்துக்கு கொடுத்தவர் தான். வைணவ மாநாடு நடத்தலாம்னு சொல்லி போட்டு கொடுத்தோம். கிராமந்தோறும் சென்று திருப்பாவை போயிருந்தார். திருப்பாவின்னு அவ்வளோ உயிர் வருது. அந்த சூடுபடுத்த நாச்சியாருடைய திருப்பாவை கிராமந்தோறும் பரப்புவதிலே அவர் தலையாய பணியாக செய்து வருகிறார். பல கோடி ராமநாமாக்களை சேர்த்து 15க்கும் மேற்பட்ட ராமநாம ஸ்தூபிகளை நிறுவிவிட்டார். ரொம்ப முக்கியமான சமயம். சேலத்திலே கோட்டை பெருமாள் கோயிலே ராமநாம ஸ்தூபி நிறுவப்படுகிறார். 105 கோடி இவ்வளவு ராமநாமங்களை சேர்த்து ஸ்தூபிகளாக அமைத்திருக்கின்றார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள். பல நூல்களை அவர் ஏற்றிருக்கின்றார். அதில் சில படிக்கிறேன். கும்பகர்ணன் உறங்கவில்லை என்ற சில படிக்கிறேன். கும்பகர்ணன் உறங்கவில்லை என்ற ஒரு புஸ்தகம். காவிய குயில் ஓசை 1, திருப்பாவை 1000, திருமால் நெறி இந்த புஸ்தகம். அதில் எல்லா சம்பிரதாயத்தை பற்றி அனைத்து கேள்விகளும் பதில் சொல்லி அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு புஸ்தகம் திருமால் நெறி. ராமானுஜர் 1000 என்ற புஸ்தகம். தயாசதகம், ஸ்ரீஸ்துதி, கோதாஸ்துதி, ரகுவீர கத்தியம், கோபால விம்சதி, ஹயக்ரீவ சோத்திரம், பாதுகா சகசிரம், சுகம் தந்த சுகம், ஸ்ரீமத் பாகவதம். இதுதான் நம்ம இங்கே இது பண்ணார். பாதுகா சகசிரம் சாதாரணமான ஒரு இது 1000 வடமொழி ஸ்லோகத்தையும் தமிழ்படுத்தி அத்தனையும் அப்படியே அந்த இதில் வேதாந்த தேசிகர் என்ன சொல்லியிருக்காரோ அதை அப்படியே தமிழ்படுத்தி அற்புதமான ஒரு நூல். அதெல்லாம் 1000 பாடல்களை டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு ஒரு சாதாரணமான, அதனால தான் 1000 நான் கொண்ட ஆதிசக்தின்னு சொல்கிறது. அது வேறையாக டிஸ்கஸ் பண்ண முடியாது. ராமாயண வினாவிடைகள், ராமாயணத்தை பற்றி வினாவிடைகள் குழந்தைங்களுக்கு அவங்க ஸ்கூலில் ஒவ்வொரு இடத்துலையும் போய் யாரை பார்த்தாலும் அந்த ஸ்கூலுக்கு இருப்பார். எங்கே வந்தாலும் ஏதாவது ஒன்று பஜனை செய்யணும், வினாவிடை பண்ணணும், குவிஸ் ப்ரோக்ராம் நடத்தணும் அப்படின்னு தொடர்ந்து ஒரு ஆசையை மனசுக்கு தேக்கி வைத்துள்ளார். திறன் விளங்கு மாறுது இந்த புஸ்தகம். திருக்கண்ணமுது அருளிச்சை இத்தனை புஸ்தகம் எழுதியிருக்கேன். இதை கூட நிறைய எழுதியிருக்கேன். எனக்கு கிடைச்சது கொஞ்சம் தான் இருக்கேன். இப்பொழுது மா பெரியாழ்வார் என் கையில் இருக்கும். இதை புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கார். அடுத்து திருவாய்மொழி 1000 பாட்டையும் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கார். அது அடுத்த வரும். இப்பொழுது பெரியாழ்வாருடைய திருமொழியை ரொம்ப இனிமையாக்கி, பெரியாழ்வார் திருமொழியை ஒரு
இனிமையான ஒரு பிள்ளைத்தமிழ் பாங்கில் அமைந்தது. இந்த பிள்ளைத்தமிழையும் மேலும் மெருகூட்டி இனிமையான இவருடைய இளைய தமிழ்னால் இது சிறுபிள்ளை தமிழ்கிறாரு. நமக்கு வந்து பெரிய தமிழ்னாரு எப்படின்னா அந்த வந்து நமக்கு வந்து இது வந்து பெரிய பெரிய தமிழ்நாடு. இதை வந்து இன்னும் எளிமையாக இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் அது கேட்கறதே ஒரு எளிமையாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக புரியும். பெரியாழ்வார் திருமொழியோ எளிது, அதை காட்டிலும் எளிது இவருடைய திருமொழி. இப்போ படிக்கிறதுக்கு அவரே சொல்லுவார். இவரது பொழுதுபோக்கே என்னன்னாக்கா கவியரங்கம், கதாகால ஜெபம், நேர்முக வர்ணனை, கவிதை, கட்டுரை நூல்கள், மொழிபெயர்ப்பு, இதெல்லாம் இவருடைய பொழுதுபோக்கு. இப்போ இது என்ன பண்ணுறாருன்னா ஆன்லைனில் கிளாஸ் நடத்திருக்கார். இப்போ மாடர்ன் ஆகிட்டார், டிஜிட்டல் ஆகிட்டார். இதில் வந்து ஆன்லைன் கிளாஸு, அதில் கம்பராமான் நடத்துகிறார். 20 மாதங்கள் முற்றோதல் வகுப்புகள் நடத்திருக்கார். பெரிய ஒரு ரெக்கார்டு. 1000 இடங்களில் திருப்பாவை உபன்யாசம், 1000 இடத்துக்கு போய் திருப்பாவை உபன்யாசம். சிலேடையாக பேசுவதில் வல்லவர். பேசினா இருக்கும்போது அதே தன்னைத்தான வரும். எனவே நண்பர்களுக்கு இவர் மதுராந்தகம் தீவாச்சா. இப்படிப்பட்ட பன்முகத்தன்மையுடைய சுவாமிகளை உங்களுடைய அறிமுகப்படுத்துவதற்கு நான் பாக்கியம் பெற்றவனாக இருக்கின்றேன். இதை தவிர எல்லாமே 1000ன்னு சொல்ல ஒரு குறிப்பு கொடுத்திருக்கார். அதையும் உங்களோட வாழ்த்துக்கிறேன். சாதனைகள் 1000 என்று அவர் சொல்லுற ராமானுஜர் 1000 வினாவுடைகள். ராமானுஜரை பற்றி 1000 கொஸ்டின், 1000 திருப்பாவை அப்படி 30 பாட்டுகளில் இருக்க இந்த பாடலில் இருக்கிற ஒவ்வொரு வரியும் அதை ரிசர்ச் பண்ணி அந்த சென்டென்ஸ்லேருந்து கேள்வி எழுப்பி அதுக்கு பதில் சொல்லியிருக்கார். 1000 இடங்களில் திருப்பாவை, இதுதான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் 1000 சேலம் வந்து சேலத்துக்கு ஒரு வாரம் இருந்து 30 இடத்துல வந்து 300 இடங்களிலே திருப்பாவை இருக்காரு. அது ரொம்ப டாப்பாக இருந்தது. ஒரு சீசனில் எல்லாரும் அவரோட கூடயே போவாங்க. 50,000 திருப்பாவை நூல்கள் மலிவுரை விநியோகம், 50,000 நினைச்சு பாருங்க. 105 கோடி ராமநாமக்கள் 20 இடங்களிலே. நான் 15 சொன்னேன், 20 இடங்களில். நான் படித்தது 5 வருஷம் முன்னாடி உள்ளது. அது வந்து அட்வான்ஸ் பண்ண அப்டேட் பண்ணிக்கல, டைரக்ட் அப்டேட் பண்ணிக்கல, இதுவே பண்ணிடுவாங்க. 14,000 பேரில் சுகம் தந்த சுகம்னு ரொம்ப அழகா பாகவதத்தை பூரா நம்ம இதில் ஹோமில் வந்து ஒரு 2 to 3 hours ரொம்பவே எல்லாம் ரசித்தாங்க. அதே திருவாய்மொழி 1000 பதினைப்பாடலாக தினமும் கதிரூர் மன்றத்தின் சார்பாக செயல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாதுகா சகஸ்டம் ஸ்ரீமதி வேதாந்தசின் 1000 பாடல் தமிழ் தமிழ் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ்வளவு சிறப்பு பெற்ற இவரை வந்து பார்த்தா ஸோ ஹியூமிலிட்டி பர்சனாலிட்டி போயிடுவாங்க. அதாவது வியாததாவது வினயம், அந்த மாதிரி வினயத்தினுடைய இவர் வந்து ரொம்ப எளிமையாக பழகக்கூடியவர், ஈஸிலி ஆக்சசபிள், என்ன வேணால் பேசலாம், சிரிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதர். எங்கேயோ சிறுமா மனிதர்னு ஆழ்வார் சொல்லுவார். சிறுமா மனிதர்னா இவரை சொல்லணும். சிறுமா மனிதர், அவ்வளோ பெரிய மனிதர். நம்மக்கிட்ட வந்து இவ்வளோ சௌலபியமாக இவ்வளோ டேலண்டட் பர்சன் வந்திருக்காருன்னு சொன்னால் நிச்சயமாக பார்க்குறோம். இது இந்த 2 நாளில் நம்ம உபன்யாசம் அவர்கிட்ட கேட்குறது இன்னும் போக போக தான் அவருடைய இதெல்லாம் தெரியும். நிறைய பேர் சினிமா பாட்டியும் விடுவாங்க. கண்ணதாசன் அவ்வளோ பற்றி வாலி கண்ணதாசன் ஒன்று விளையாடுவாங்க ஒரு இதில். அது மாதிரி எல்லாத்தையும் மாடனாக அனுசரிச்சுட்டு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பன்முகத்தன்மை கொண்ட சுவாமி அவரை உங்களுடைய வருகவரை என்று வரவேற்று அவர் உபன்யாசம் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கிட்டேன். தேங்க்யூ. சாய் அவர் வந்து சத்யநாராயணன் பேர். இவர் வந்து நமக்கு புதியவர் இல்லை. இங்கே ஓமில் வந்து நடக்கிற அத்தனை இதுக்குமே வந்து அவர் வந்து விருதங்க வந்துடுவார். கூப்பிட்டாலும் வருவார், கூப்பிடலான்னு வருவார். கூப்பிடலாம் வருவார். கூப்பிட்டா கோச்சிப்பார், ஏன் பதிலாக கூப்பிடுறீங்கன்னு. நேற்று கூட சொன்னேன், என்ன சார் கரும்பு தின்னா கூலி வேணுமான்னு கேட்டேன். இதே வார்த்தை கேட்டேன். சத்சங்கம் தான் நான் ரொம்ப ரிட்டையர் ஆகிட்டேன், சத்சங்கம் தான் விரும்புவேன். இப்போ எங்கே சத்சங்கம்னா நாங்கள் போய் தானே வாலண்டியாக நம்ம விருதங்க வாசிக்கிறோம். ஸோ எங்களுடைய நண்பனுடைய மாமா எனக்கு ரொம்ப வேண்டியவர். அவரையும் வருக வருகின்றவர்கள் மற்ற மகிழ்ச்சி. உங்கள் அனைவரையும் வருக வருகின்ற வரவேற்று ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகதி ஆதாரம் சர்வவித்யானாம் அயக்ரீவமுபாஸ்மஹே ஸ்ரீலக்ஷ்மீவல்லபாரம்பாம் விகனோ முனிமத்யமம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். அங்கநெடுமதில் கொடிசூழல்
அந்த நெடுமதில் புடை சூழலுத்தி என்னும் மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி கொண்ட வீரம் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை நகர் திருச்சித்திரகூடம் தன்னை பெருமான் தன்னை என்றுகளோ கண்குளிர காணுனாளே ஏ கோபாலகே துபாஜலனிதே ஏ கன்யாபதே. தங்கமான வித்வானுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. தங்கமான வித்வானுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. ஏ கோபாலகே கிருபாஜலனிதே ஏ சிந்து கன்யாபதே ஏகம் சாந்தகே கஜேந்திர கருண पाणीनगे माधवे रामानुजये जगत्रयरूरो ये पुण्डरीकाक्षमां ये गोपी जननाद पालय पदं जानामि न त्वं विना उयवर उयनल्लो उदयवन यवनवल उयवर उयनल्लो उदयवन यवनवल मयवर मनीनो அருளினம் யவனவல் மயவனம் மனிதல் அருளினம் யவனவல் அயவரும் அமரர்கள் அதிபதி யவனவன் அயவரும் அமரர்கள் அதிபதி யவனவன் துயரரு சூடரடி கோயுதே துயரரு சூட மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைன்னு நம்மாழ்வார் பேசுறாரு. மின்னின் நிலையில ரொம்ப அற்புதமான விஷயம். அது இந்த காலத்தில் சொல்லும்போது மின்னல் பருவை பார்க்கறதே கிடையாது. அதனால மின்சாரம் சொல்லலாம். அவர் சொல்லுவது மின்னின் நிலையில மின்னலை. இந்த குழந்தைகளுக்கு மின்னலாம் ரொம்ப தெரியாது. ஏன்னா வெள்ளியும் போது கிடையாது. அதாவது நேச்சுரல் ஆர்கிடெக்சரே கிடையாது. அதனால இப்போ மின்னின் நிலையில மின்சாரத்து போல நிலையில திடீர்னு போதும் திடீர்னு வரும். மின்னின் நிலையில மண்ணுயிராங்க. அது மாதிரி வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயம் முக்கியம். மனுஷன் என்ன பண்ணணும்னா மனுஷன் என்ன பண்ணணும் மனசை பார்க்கணும். மனுஷன் பேரே மனசால ஆனவன் மனுஷன். மனையேவ மனுஷியான காரணம் வந்த மோட்சம் ஒரு வார்த்தை. மனிதனுக்கு பெரிய பிரச்சனையே என்னன்னா மனசு தான். நானே எனக்கு பகையானேன், என் நாடகத்தில் நான் சிறையானேன் ஒரு பாட்டு. மயக்கம் எனது தாயகோ மௌனம் எனது தாய்மொழி கலக்கம் எனது காவியம் கண்ணீர். அருமையான பாட்டு. சினிமாவா இருந்தா என்ன, அது டிராமாவா இருந்தா என்ன, அது உண்மையா இருந்தா போதும். பெரிய சொன்ன தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம். உண்மையா இருக்கணும், நன்மையா இருக்கணும், மேன்மையா இருக்கணும். உண்மையா இருக்கணும், நன்மையா இருக்கணும், இதான் முக்கியம். நீங்க பண்ற எந்த காரியமா எதோட பண்ணுங்க. இந்த மூணுலாம் கிரைட்டீரியா என்ன. நன்மையா இருக்கா உனக்கு இல்லை எல்லாருக்கும், உண்மையா இருக்கா உனக்கு இல்லை எல்லாருக்கும், மேன்மையா இருக்கா உனக்கு இல்லை எல்லாரும். அப்படி லோகா உலகத்துக்கு உண்மையா இருந்தால், உலகத்துக்கு நன்மையா இருந்தால், உலகத்துக்கு மேன்மையா இருந்தால் அதுதான் வாழ்க்கை. அப்படிப்பட்ட பண்ணதான் ஆழ்வார்கள். இந்த பெரிய விஷயம் என்ன, அவளுக்கு ஆழ்வார்னு பேரு, ஆனா வசந்திருக்காங்க பேர் ஆழ்வார். அவன் சொல்லும்போது ஆழ்வார்னு சொல்றோம். ஆனா அவளுடைய அந்த
சமுதாயத்தில் இடத்தை பார்த்தா ரொம்ப வசந்துருக்காங்க. ஏன்னா சொல்லும்போதே உயர்ந்தாலும் உடையவனை பிடித்து கொண்டாலும் வசந்துருக்காங்க. உள்ளதெல்லாம் உயர்வு உள்ளது சொல்றேன். மனுஷன் மனசாலே நிறைய நினைக்க வேண்டாம், மனசால நிறைய நினைக்கிறோம், அப்பதான் கையால் கொஞ்சமா செய்ய முடியும். இந்த 2 நாள்ல இந்த 4 வேலையில என்ன பண்ண போறோம்னா, முக்கியமான விஷயம் என்னன்னா, பொதுவாக இப்பெல்லாம் என்னாச்சு, கரும்பு சாப்பிட முடியல. கரும்பு தெரியல, கரும்பு இனிப்பா இருக்கும் தெரியும், சாப்பிட முடியல, ஏன்னா பல்லு சரியில்லை. அதெல்லாம் என்ன பண்றா, ஜூஸ் ஆக்குறேன். மாம்பழம் சாப்பிட முடியல, அது மேன் சாப்பிட மேங்க சொல்றான் மாசா, அதனால அப்பா எல்லாத்தையும் ஜூஸ் ஆக்குறேன். அது மாதிரி நான் பெரிய வேலை ஜூஸ் ஆக்குறேன். நான் பெரிய வேலை படிக்க முடியல. துப்புடையாரை அடைவதல்லால் சோர் விடத்து துணையாவர் என்றே ஒப்பிலே நான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதை நான் என்ன பண்றேன், அப்போதைக்கு இப்போதே வரும், அது சொல்லுவேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், எப்போது எது வருமோ தெரியாதே. என்ன படிக்க வேணாம், மறுபடியும் இப்போ ஒரு தடவை சொல்றேன், துப்புடையாரு மறுபடியாக. ஆனா இது பாருங்க, எப்போ அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், எப்போது எது வருமோ தெரியாது. அது போல ஒவ்வொரு பாட்டையும் எளிமையாக்கி இருக்கேன். அதனால இப்ப இந்த 4 வேளையும் உபன்யாசம் கிடையாது, பெரியாழ்வாரை பத்திய பாட்டை கையில புஸ்தகம் கொடுத்துருக்கேன். என்ன ஆசைன்னா, அப்படி எல்லாரும் பாடணும். தினந்தோறும் ஒரு பாட்டை, என் ஆப்பிளேட்டே கிப்ஸ் டாக்டர் அவையில் பாட அப்படி ஒரு பாட்டை படிக்கணும். ஓரொன்று தானே அமையாதுன்னு தேசியனோ தெரிந்த அவனை சொல்லும்போது சொல்ல, ஓரொன்று தானே அமையாதோ, என்ன ஒன்று சொன்னா போதும் சார். ஏதாவது ஒரு ஒன்னை நீங்கள் ஓனாக்கிங்க, ஓஎன்னி ஒன், ஓடபிள்யூ ஓன், ஒன்னை ஓனாக்கிட்டா உலகத்தையே ஓனாக்கிடும். ஏதாவது ஒன்று வச்சுங்க, 1 2 ஏதாவது ஒரு சின்ன கொள்கையை நம் கொள்கையை எடுத்துக்கொண்டால் வாழ்க்கை என்ன நிறைய எடுத்துக்க வேண்டாம். காந்தியார் சொன்னார் அடிக்கடி, என்ன சொல்றாரு தெரியுமா, 1 step is enough for me. நான் தாவ வேண்டாம், குதிக்க வேண்டாம், எகிர வேண்டாம், 1 step, ஒரு சின்ன விஷயம். ராமா சொல்ல போறேன், 10 தடவை ராமா எழுத போறேன், உண்மை பேச போறேன். இப்படி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம எடுத்துட்டோம்னா, a little drops of water make a mighty ocean. ஆகையினால அற்புதமான இந்த இப்படி இருக்கும். அப்படியான இப்ப நாம இந்த புத்தகம் எடுத்துக்கிறோம். பெரியாழ்வார் சொல்லும்போது என்ன சொல்றா, குருமுகம் அனதீத்ய பிராகவேஷானதேஷ நரபதி பரிகிருப்தம் சுல்கமாகாது காமஹ ஸ்வசுரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் திஜகுல திலகந்தம் விஷ்ணு சித்தம் நமாமி சொல்ற. குருமுகம் அனதீத்ய பிராகவேஷான, அதாவது நான் ஒரு பாட்டு எழுதினேன். என்ன எழுதுனேன்னா, காக்காமல் பூக்காமல் காய்க்காமல் கனிந்த மரம் இது, பூக்காமல் காய்க்காமல் கனிந்த மரம் இது, ஒரு பூந்தோட்டம் பார்க்காமல் மலர்ந்த மலர் இது, பூக்காமல் காய், பூங்களே காயும் கிடையாது. அது மாதிரி பெரியாழ்வார் அற்புதமான பெரியவர், விஷ்ணு சித்தர்னு பேரு, அந்த பேரே அழகு. ஒவ்வொரு ஆழ்வார் பேரே போகும் சார். காந்தியாரை கேட்டா ஒருத்தன், காந்தியாரை கேட்டா, சார் நீங்க அத்வைத்தமா, துவைத்தமா, ஈஷ்டாத்வைத்தமா, புத்திசமா, ஜெயினிசமா, வாட்டிசம்? அவர் சொன்னார், மை லைஃப் இஸ் மை மெசேஜ். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒரு அப்பா கிட்ட போய் பையன் அப்பா என்ன போல சொல்ல தைரியம் இருக்கா? எத்தனை அப்பா தன் பையன் கிட்ட போய் என்ன போல சொல்ல முடியுமா? வாத்தியார போல, காந்திய போல, புத்தர போல சொல்லுவாங்க. என்ன மோசமா இருக்கான். அப்போ மை லைஃப் இஸ் மை மெசேஜ் சொல்ல தைரியம் கிடையாது. ஸோ அப்படி இந்த பெரியாருடைய அற்புதமான வார்த்தை ரொம்ப அழகு. முதல்ல எடுத்துக்கோ. முதல்ல ஒரு கேள்வி கேட்கணும், பெரியார் என்ன பண்ணிட்டா இப்ப மாதிரிதான். அவருக்கு என்ன, பெரியாருக்கு யசோதை மேல ரொம்ப ஆசை. கண்ணனுடைய அம்மா யாரு? பெத்த அம்மா, ஒரிஜினல் அம்மா, அதாவது ஆதார் கார்டு இருக்கிற அம்மா யாரு? தேவகி. ஆனா ஒரு தேவகி சொல்லவே சொல்லும் போது பாட்டுல தான் கண்ணன் பொண்ணு சொல்றார் பெரியாழ்வார். ஆனா என்ன சொல்லல, தேவகி சொல்லவே இல்லை. சரி போ, எங்க பிறந்தாவே ஜெயில போனான், அது சொல்ல திருக்கோட்டில பிறந்தான். அப்ப நான் கேட்கிறேன், என்ன பார்த்து பாருங்க, பிறந்த கதை மறந்ததே பெரியாழ்வாரே,
கண்ணன் பிறந்த கதை மறந்ததேனோ பெரியாழ்வாரே. இறைவன் அவன் சிலையில் தானே முதலில் பிறந்தான், பெரியவரே மறைப்பதேனோ பெருமை இல்லையோ. கோட்டியூரில் பிறந்ததாக ஏற்று எழுதினே, கோட்டியூரில் பிறந்ததாக ஏற்று எழுதினே. கோகினியை கோணமாக மாற்றி அமைத்தே, கோகினியை கோணமாக மாற்றி அமைத்தே. ஓடுவாக பாடுவாக ஆடினார் என்று ஒதுங்கி நின்ற பெற்றோரை ஒதுக்கி விட்டீரே. வாயில் வையம் காட்டியதாய் பதிவு செய்தீரே, தாயும் விஸ்வரூபம் தனி மறந்தீரே. தேவகியை மறந்துவிட்டேன் தேவையில்லையோ, தேவகியை மறந்துவிட்டேன் தேவையில்லையோ. சோதையே பதிவு செய்தேன் சித்தரே. கிழக்கு தொட்டில் கிழியுமே இடுக்கில் கொள்ளு, கிழக்கு தொட்டில் கிழியுமே இடுக்கில் இருப்பு முறியுமே. கொடுக்குமாறு மெரியுமே தடுப்பவர்கள் யாரையா. அடுக்கிக் கொண்டே போகிறீர் தடுப்பவர்கள் யாரையா. அடுக்கிக் கொண்டே போகிறீர் தேவகியை மறந்ததேன், தேவகியை மறந்ததேன் அசோதையே புகழ்வதே. தேவகியே மறந்ததே அசோதையே புகழ்வதே. பிறந்த கதை மறந்ததேனோ பெரியாழ்வாரே, கண்ணன் பிறந்த கதை மறந்ததேனோ பெரியாழ்வாரே. இதை நீங்க படிச்சா ரொம்ப ஈஸியா, அதாவது பல்லில்லாத கூட ஈஸியா சாப்பிடலாம். ஏன்னா பல்லுனா முறுக்கு சாப்பிட முடியும், அல்வா சாப்பிடணும்னா எனிபடி கேன் ஸ்வாலோ. அக்காத கனி பெருமாள் சொல்லும்போது, பெருமாள் இந்த கனி இல்லை, அதாவது சீடு உள்ள ஆப்பிள் அப்படி இல்லையா, சீட்லெஸ். அவன் சீடு இல்ல, பகவான் தான் உலகத்துக்கு சீடு, ஆனா அவன் எப்படி இருக்கான் சீட்லெஸ். அப்படி அடுத்த பாட்டு பாருங்க. பேரை குழவி பிடித்து சுவை துண்ணும் பாதக்கமலங்கள் காணீரே. தட்டி பறித்து தலை பெய்தல் போரிங்கும் முத்துமணியும் மணிவண்ணம் பாதங்கள் ஒட்டிட்டிருந்தவ காணீரே, ஒட்டிட்டிருந்தவ காணீரே. திணைக்காலில் வெள்ளி தலை நின்று இறங்கும் கணைக்காலிருந்தவ காணீரே. அனந்தம்பால் ஓற்ற அழுத்தால் தவந்த முகந்தாலிருந்தவ காணீரே. பரந்துயிரணிய பறவை முந்தினார் குரங்குகளை வந்து காணீரே. அத்தத்தின் பக்கங்கள் அத்தத்தின் பக்கங்கள் தோன்றிய அச்சுதம் தமிருந்தவர் காணீரே. நெருங்கு பவரமும் நேர்மானும் முற்றும் மருங்கும் நேருந்தவர் காணீரே. அந்தன் மதலைக்கு நன்று மழகிய புதியிருந்தவர் காணீரே. பேரை குழவி பிடித்து சுவை துண்ணும் மல்லங்கள் காணீரே. பெரிய விஷயம் என்னன்னா, இதான் ஏன் பண்ணா தெரியாது. இது போல ஒரே ஊர்ல இருக்கா, கோவிலுக்கு போக முடியாது, அங்க போனா டிக்கெட் வாங்கணும், கியூல நிக்கணும், ஜரிகண்டி ஜரிகண்டி சொன்னா கஷ்டமா இருக்கும். அவர் என்ன பண்ற, இந்த பாட்டை படிச்சால கண்ணை மூண்டு இருந்தவா கைகள் இருந்தவா மருந்து ஏறும். அதாவது அந்த பாதாதி கேச வர்ணனையை ரொம்ப அற்புதமா நமக்கு சொல்லியிருக்கேன். படப்படாமே பழந்தாபாத்த உதரமீருந்தவ காணீரே. குருமாமணிக்கும் குலவி திகழும் திருமாதிருந்தவ காணீரே. வாழ்கொள்வலையே தாருயிர் வழினம் தொல்களிருந்தவ காணீரே. அந்தமும் நாடும் அடங்க விழுங்கிய கடமிருந்தவ காணீரே.
செய்வான் உடல்கள் இருந்தவீரே அருப்பார் சுருப்பார் குழலின் யசோதை முன் சொன்ன திருப்பாத தேசத்தை தென்போருவை பட்டம் திருப்பால் உழைத்த திருப்பால் உழைத்த திருப்பாரோடும் உழைப்பார் வைகுந்த தொண்டூர் தாமே சங்கடகரண கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா. இவ்வளவு ஆயில் போட்டு எல்லாம் பண்ணி ஒரு குழந்தை வந்து ஒரு குழந்தை வருது. திரும்பி சொல்ல வேண்டாமா பூரா வந்து நினைச்சேன் திரும்பி வேண்டாம் கஷ்டப்படுத்தல. சங்கடகரணா என் சங்கடம் நான் பேசிட்டே இருக்கேன் கூட பாங்க சங்கடம் குறையும் இல்லையோ சங்கடகரணா என் சங்கடத்தை குறைக்கூடாதா. சங்கடகரண கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா சங்கடகரண கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா. இந்த அலைய தேசா விட்டுருங்க. சங்கடகரண கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா சங்கடகரண கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா ஸ்ரீனிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேச கோவிந்தா ஸ்ரீனிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேச கோவிந்தா. மறுபடியும் உங்களுக்கு அடுத்த மணி இப்போ தூங்க கேட்பாங்க மணி 11 தூக்கம் தான் வரும். அதனால தாலேலோ 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 வாணிக்க தொட்டிலே ஆணி பொன்னாலே பேணி தந்தவனே மனவானே தாலேலோ தாலேலோ சுரியை அறிவனோ உரிமையுடனோ தத்துவார் இளையானவன் பேருமையுடன் தாலேலோ கேட்கலாமா காது தாலேலோ இந்திரன் தந்ததே எல்லோரு திங்கினி மந்திர மகனவன் மாதனுக்காக தாலேலோ சங்கு சதங்கையோ பங்கைய கண்ணனே அங்கள் விசோமிரை அமரரை தாலேலோ 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 தாலேலோ. அழகிய ஐமணி பாரமுதந்தன வழிவில் கொடையான் வைசவன் தாலேலோ 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 தாலேலோ. வணங்க தோழலையலே குணமரும் கோனுக்கு மருணந்தனங்கள் வணங்கிய கரங்கள் தாலேலோ 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 தாலேலோ. கற்பகம் துளசியால் அற்புதமாலைகள் கமலாசனி தந்த கண்ணீராய் தாலேலோ 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 தாலேலோ. கச்சூரி வாரும் கச்சகுலலைகளோ உச்சிமணி தந்த மொழி மிக மங்கையும் தாலேலோ தாலேலோ. சாப்பாடு வேணுமா தூக்கம் வேணுமா இல்லையா இதை போல சொன்ன நெய்யணும் பாலுணும் நாட்காலே நமக்கு என்ன வேணும் இதை போல இதான் சார் வாழ்க்கை. அந்த காலத்து பெரிய இடத்துல வச்சேன் வைக்கும்போது சீனியர் சிட்டிசன் பண்ணாங்க. சி ஃபார் சிட்டிசன் வேண்டாம் சி நியர் சிட்டிசன் இல்லை. ஸோ நாமளா என்ன இதை விட என்ன வேணும் அழகான தமிழ் அந்த
அப்ப அந்த பாட்டுக்கு தான் இருக்கு, பெரியார் தப்பு சொல்ல. ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டு இது ஒரு கை விளக்கு ஒன்று சொன்னேன் இல்லையா? விளக்கு இருந்தாதான் பெரிய விளக்கு பார்க்கறதுக்கு சுவிட்சு போட தான் லைட் எரியும். சுவிட்சு ஒன்று சுவிட்சு எரியாது, சுவிட்சு எரியக்கூடாது. ஸோ சுவிட்சு போட்டது அது மாதிரி கஸ்தூரி மங்களும் கண்ணுமோ கண்ணனு கரித்தனம் அம்புலி பருவம் பேர். ஏன்னா பெரியாருக்கு வேலை இல்லை, தமிழ் பருவம் படிச்சுட்டு இருக்கா. அம்புலி பருவம், தாள் பருவம், செங்கேரி பருவம் பரிசு பரிசு எழுத்தத்தோடு முடிஞ்சு போகும். இன்கிரிமெண்ட் கிடைக்குது, வெயிட்டேஜ் கிடைக்குது, பென்ஷன் கிடைக்குது. ஆனால் தாள் பருவம், செங்கேரி பருவம் என்ன தெரியுமா இருக்காது. பெரியார் பாவம் இல்லை, பெரியார் வேலை தெரியவே தெரியாது. பெரியார் வேலை கஷ்டப்பட்டு எழுதியிருக்க. அது பாருங்க, மாமதியே மாமதியே ஓடிவா, மாமதியே மாமதியே ஓடிவா, கை வலிக்கிட்டா குழந்தைக்கு சீக்கிரம் வராது. கை வலிக்க வேண்டாமே ஓடிவா, கை வலிக்க வேண்டாமே கருதிவா, கால கழிவு செய்யாதே மாடிவா, மலடியல செவிடுமல மாமதி அவன் மலரை ஊழல் ஒழுகை கூடான். அழகுதான் மலரை ஊழல் ஒழுக சொல்லு ராயன் சொல்றா நிலா நிலா கூப்பிடும். மழலை ஊழல் ஒழுகை கூடான், கண் துணியில தொட்டாவி கொள்கிறான். இருக்கும் மணி 11 மணி ஆகும் சொல்லியும் நாம கண் துணியில கொட்டாவி கொள்கிறான். நமக்கு தூக்கம் தான் வருது. சொல்றேன், குழந்தை சின்ன குழந்தை இந்த வாயை தந்தா ரொம்ப சின்ன குழந்தை போட்டோ தான் அது போட்டோ எடுக்கும். கண் துணியில கொட்டாவி கொள்கிறான், நின்னிலவே விரைந்து நீ ஓடிவா, பாலிலையில் பாலகன என்னாவே அங்குலகம் உள்ளவன மாமனம், தாடி வெண்ணி உண்ணவன் என என்னாதே கையாடி கொண்டு வைத்திடவும் வல்லவன். மாமதியே 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 ஓடிவா, செந்தன் மணிவதனன் கண்ணனையே காணவா, அம்புலியே அம்புலியே ஆடிவா, அம்புலியே அம்புலியே ஆடிவா, அந்த நபர் கண்ணனிடம் ஓடிவா, வெண்ணிலவே வெண்ணிலவே தேடிவா, வெண்ணிலவே வெண்ணிலவே தேடிவா, உன்னகையா முத்தமனை பாடவா, சந்திரனே 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 காலமே ராமச்சந்திரனை கண்டிடவே ஓடிவா, மாமதியே மாமதியே நகைக்காதே மாமதியே மாமதியே நகைக்காதே மாலோ அவனை நீ பகைக்காதே, சித்தம் பிள்ளை காணலே அத்தனையும் சொல்ல நிலாவே, அத்தனையும் சொல்ல நிலாவே, மாமதியே மாமதியே ஓடிவா, முதன் அறிவதனன் கண்ணனையே காணவா.
வாட்ஸ்அப்பில் டெய்லி ஒரு பாட்டு பாடி அதையெல்லாம் ரசிச்சு பரவாயில்ல ஏதோ சுமாராக இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் அது புஸ்தகம் போட்டு அந்த புஸ்தகம் போட்ட பிறகு இவருக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டு அதை இங்க ஒரு ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குறதுக்கு பெரிய பிராக்டிஸ் இருக்குது. இந்த ஒரு மணி நேரம் நம்ம அனுபவிக்கிறோம்னா இது பின்னால இந்த பேக்ரவுண்ட் பாருங்க பெரிய பேக்ரவுண்டு. ஏன் சொல்றேன்னா மனுஷன் ஊழையும் உட்பக்கம் காண்ப உழையின்றி தாழாத உலகத்துதான் வலுச்சோம். ஒரு காரியம் பண்ணோம்னா டயர்லெஸ் ஸ்ட்ரைவிங் டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன். அருமையான வார்த்தை கீதாண்டி. டயர்லெஸ் ஸ்ட்ரைவிங் டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன். ஒவ்வொரு வார்த்தையும் அவர் நம்ம என்ன பண்றோம் எல்லாம் ரைட் எதாவது ஈஸியா போயிடணும் சார். ஒருத்தர் என்ன விட்டு அட்ரஸ் கேட்கிறேன் இவரில் பொதுவாக ஒன்று நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புறேன் சார் 2 நிமிஷத்துல அது சொல்லிடலாம் சார் எழுதிக்கிறேன் சார் புரியுதா. ஏன்னு சொல்லி எவ்வளோ சோம்பேறி வேணும் பார்க்கலாம். எதை கேட்டால் வாட்ஸ்அப் அனுப்புறாங்க. ஒரு சின்ன விஷயத்தை சொல்றது கூட நம்ம விஷயம் பண்றோம். எதை எடுத்தாலும் ஒட்டி போடுறோம். ஸோ நம்ம ரொம்ப திருமங்கையாழ்வார் 87 நடந்து போய் கஷ்டப்பட்டு சேவிச்சாருன்னா நம்ம அதாவது செல்போன் கூட பார்க்கறதுக்கு மேல அதாவது முடியல நம்மள. என்ன அர்த்தம்னா மெய் வருத்தம் பாரா பசி நோக்கா கண் துஞ்சா கருமமே திருப்பத்தே அப்பர் பெருமான் ஒருத்தர் நடந்தே போகணும் கையில் மீறி போகணும் பார்த்தா போனா முடியலையா. அப்புறம் முட்டி போட்டு போனார். அப்புறம் கையால் கடைசியில் தொடர்ந்து போனார். சுவாமி கவனிச்சு பாரு இது கதை கேட்கணும். அப்போ ஒரு காரியத்தில் எவ்வளவு ஸ்ரத்தை என்ன காரியம் நடக்கும். அப்ப அதனால ஸ்ரத்தையா தேயம் அழகான சொல்றாங்க. நான் வேலை சொல்றோம் அஸ்ரத்தையா அதேயம். நாம் அஸ்ரத்தையா தேயம் சொல்லிடுறோம். அஸ்ரத்தையா அதேயம் அதாவது அஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையான்னு சொல்லணும். சத்யா அப்படி இல்லை அது அங்க நெகட்டிவ் வரும். அப்ப என்னன்னா தயவு செய்து ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஜாகிரதை வச்சோம்னா we will not be fall down or falling down. ஸோ அதனால அர்த்தப்பட்டு பாருங்க. ரொம்ப அற்புதமான விஷயம் என்னன்னா ஆட்டு விப்பானை ஆட்டு வீட்டிய பாடிய பட்டதிரனே ஆட்டு விப்பானை நம்மை ஆட்டு விப்பானை இவன் ஆட்டு வீட்டிய பாட்டு பாடிய செந்தீரை பருவோம் செந்தமிழ் பாட்டி எங்கும் கண்ணனை இயக்கி பார்க்கிறார். ஐயே நான் ஏற்றி பார்க்கிறேன் வரமாட்டேன். எங்கும் கண்ணனை இயக்கி பார்க்கிறார் இயக்கி பார்க்கிறார் அழகிலாளனே உலகை படைத்தவா உலக சயனனே உலகை படைத்தவா. அதாவது மஞ்சள் பழக்கம் எழுத்துப்பா கூட எல்லாம் எழுத்து கொடுத்தா கண்ணா இல்லையா. வேணுமா பண்ணி பொம்மை மாதிரி வந்து ஆத்திலே பார்க்கலாம். வாட்ஸ்அப் அடிச்சுட்டு போகலாம்ல இதுதானே. இந்த மாதிரி கஷ்டப்படுறதை விட அங்கே நான் நீங்க வாட்ஸ்அப் பார்த்து வரேன். அமெரிக்காவில் ஒரு அற்புதமான விஷயம். பெரிய பெரிய எல்லாம் டாக்டரேட் படிச்சவா கிளாஸ் நடத்தும் போது அவர் என்ன பண்ணார். ரொம்ப சின்சியர் டீச்சர். அவர் என்ன சொன்னார் நாளைக்கு நான் வர முடியாது 1 hour சாரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டேப் எடுத்து அனுப்பிச்சோன்னே நீங்கள் கேட்போம் கிளாஸ் வேஸ்ட் பண்ண விரும்புகிறேன். மறுநாள் அவர் அதாவது முதல்ல அனுப்பிச்சிட்டார். மறுநாள் நல்ல வாத்தியார். சரி வேலை முடிஞ்சு போச்சு. வந்து பார்த்தா ஒருத்தரோட அத்தனை டேப் இருக்கு புரியுதா. 40 பேர் படிக்கிறதா சுவாமி. அவர் என்ன சொல்ல முதல்ல நாளைக்கு நான் வரமாட்டேன் என்னுடைய லெக்சரை கேட்கலன்னு சொல்லி கேட்டுமோன்னு சொன்னேன். மறுநாள் திடீர்னு வந்துட்டார். அவர் பாவம் வந்து பார்த்தா 40 டேப் அவன் சொன்ன உங்களுக்கு வேலை எனக்கு வேலை இருக்காது நானே டேப் எடுத்துக்கிறோம். அப்ப என்ன சின்ன உற்றுழி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பித்தளை முடியாது ஒரு பெரிய போடுறது பரிப்பச்சேன்னு சேவையாக சொல்றாங்க. எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது. பரிப்பச்சனை சேவையம் அதான் எப்படி கைங்கறி பண்ணணும். பின்னாடி ஆச்சாரியம் பின்னாலேயே போய் தொண்டு அப்பதான் சொல்லும் படிப்பு 1 மாசம் எலும்பு கொண்டு கால் மேல கால் போட்டு ஃபேன்ல கூட படிப்பு வராது பக்தியும் வராது. உள்ளலாம் முருகி புறத்தொழில் தொழிந்தே உடம்பெல்லாம் கண்ணநீர் சோழ நள்ளிருளரும் நல்பகலும் அடிக்கணும் நள்ளிருளரும் பகலும் நான் நினைப்பேன் நாராயணாவின் நாம் எனக்கு சந்தோஷம்.
சின்ன வயசுல பாட வராது, இப்பவும் பாட சொல்லிட்டு இருக்கா. என்ன காரணம் பார்த்தா, where there is will there is way. மனம் இருந்தா அந்த மனம் உண்டாதுன்னு சொல்ல ஒரே விஷயம் தான். கொஞ்சம் நீங்க நல்லா ஃபீட் பண்ணிட்டாலும் அப்புறம் உங்களால் பிடிக்க முடியாது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணதான் கஷ்டம். சில வேடிக்கை இருக்கும், வண்டியை தள்ளி விடுவான், சில காரை கஷ்டப்பட்டு தள்ளுவான், அப்புறம் அது ஓடிப்போம், பின்னால் ஓடுவான், இவனை ஏற்றி விடுவான். அப்ப என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டு அது நிற்காது. ஸோ இப்போ என்ன பண்ணும், பிரச்சனை என்ன, ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். எல்லாரும் நல்ல மனிதர்கள், எல்லாருக்கும் ஆத்மா, ஒரே ஆத்மா தான் எல்லாருக்கும். மனுஷன் வித்தியாசம் இருக்கலாம், மனுஷன் ஜாதி வித்தியாசம் இருக்கலாம், இன வித்தியாசம் இருக்கலாம், ஆனா ஆத்மாவில் கிடையாது. அப்ப என்ன அர்த்தம், எல்லா ஆத்மாவும் பெரியார்கள் ஆகலாம், எல்லா ஆத்மாவும் திருப்பாளர்கள் ஆகலாம், ஞான சம்பந்தர் ஆகலாம், முந்தல் ஆகலாம், மனிதனே தெய்வமா சொன்ன சுவாமி. அப்ப என்ன பண்ணலாம், ஏன் நம்ம உடம்பு இருக்கோம், ஏன் இருக்குன்னு காரணம். அப்ப நமக்கு அங்க அடிப்படை ஃபீடிங் கிடைக்கிறது, உடம்புக்கு ஃபீடிங் கிடைக்கிறது. சாப்பிடணும், வாய்க்கு ருசியா சாப்பிடணும், உடம்புக்கு சௌக்கியமா இப்ப நினைக்கும் தவிர என்ன நினைக்கல, ஆத்மா ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கினாலே பண்ணல. அதனால செங்கீரை பருவோம் செந்தமிழ் பாட்டு எங்கும் கண்ணனே இயக்கி காட்டினார், உலகில் படைத்தவா உலக செயலனே அழகிலாடனே ஆடு செங்கீரே ஓடறியானே கொண்டல் வண்ணனே காலமேகனே ஆடு செங்கீரே நாயகனாய் நாயகனாய் தாமரை பொருளே ஏழிடை வென்றார் ஆடு செங்கீரே என்னை விழுந்தே என்னை விழுந்தே மண்ணை விழுந்தே என்னை விழுந்தே என்னை விழுந்தே மண்ணை விழுந்தே பெண்ணை விழுந்தே பெரியவனாய் உன்னை அடைந்தே உத்தமனே நீ அன்னை எனக்க ஆடு செங்கீரே ஆடு செங்கீரே. சோறு மணக்கும் மரங்களெல்லாம் சுவன மணக்கும் வீதியெல்லாம் சேரு மணக்கும் கழியலாம் செல்வ மணக்கும் வீதியெல்லாம் சாறு மணக்கும் குன்றத்தூ தலைவா தாளோ தாளேலோ மீனாட்சி பாட்டு பெரிய நிறைய பிரபந்தம் சொல்லி 96 பிரபந்தமா, எத்தனை பிரபந்தமா, 96 பிரபந்தமா. இப்படி நிறைய தமிழ்நாட்டில் தமிழ்கா நான் வேடிக்கை சொல்லுவோம். இங்கே வசிக்கிறான்னு கேட்டான், பாதி பேர் தமிழ்நாடுன்னா பாதி பேர் தமிழகம்னா. நல்லா கவனிக்கும். பாதி பேர் என்ன சொன்ன, எங்க நீ வசிக்கிறாய், தமிழ்நாடு. எங்க நீ வசிக்கிறாய், தமிழகம். அப்ப நான் சொன்னேன், நீங்க தமிழ்நாட்டில் வசிக்காதீங்க, தமிழ்நாடு. தமிழ்நாடுன்னு அர்த்தம் தமிழ்நாடு வசிக்கிறோமா. அப்ப நீ தமிழ் இல்லாம விட்ட வாட்ஸ்அப்ல நம்ம குழந்தை பெரிதாமான விஷயம் தமிழ் இங்கிலீஷ்ல எழுதுறேன் சார். அதுக்கு அந்த ட்ரெண்ட் ரொம்ப கஷ்டம் இல்லை. தமிழ் இங்கிலீஷ் அதை யாரையா படிப்பதுன்றா, எங்க இருக்க ஒளி எண்ணி போட்டு கஷ்டப்பட்டு என்ன சார் இது நினைச்சு பாருங்க. தமிழை நாடு வரும், தமிழ் நாடாங்கி. தமிழ் எப்படி இருக்கணும், அகமா இருக்கும். தமிழ் எப்படி இருக்கணும், தமிழ் அகமா இருக்கும். அதுக்கு ஆழ்வார் பாட்டு உதவும். அதனால சொல்றவர் வெண்ணை விழுங்கி மண்ணை விழுங்கி எண்ணெய் விழுங்கி பெரிய உண்மை அடைந்த உத்தமனேரி அன்னை எனக்காய் ஆடி செங்கீரே கண்ணு புறத்தோ இன்னவரமுதே என்ன நிறைந்தார் என்னில் நிறைந்தார் அசைந்த அசைந்தே ஆடிடுனியே 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 ஆடிய செய்ய அரைக்குண செய்ய தோல்வளைய செய்ய இங்கினி ஒழிக்க வாழி வாழியே வல்லலையே ஆடிடு ஆடி அசைந்து புத்தாரி ஆட்டு விட்டாரி ஆட்டு விட்டீரா பாட்டி பாடிய பட்டத்திலே சிங்கீரை பருவோம் செந்தமிழ் பாட்டு சிங்கீரை பருவோம் செந்தமிழ் பாட்டு எங்கும் கண்ணனை இயக்கி பார்க்கிறார், எங்கும் கண்ணனை இயக்கி பார்க்கிறார். ராதாரமண கோவிந்த சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.
தரம் கையை தட்டி குட்டனே கையை தட்டி குட்டனே என்ன பண்றா பாருங்க. சில பேர் கை தட்டா, சில பேர் எத்தனை 55 வயசு 30 வயசு கொடுக்க ஆகுது கிடையாது. 55 65 75 ஆகலாம் சார். இல்ல கையை தட்டி கொட்டனே கையை தட்டி கொட்டனே கையை தட்டி கொட்டனே கையை தட்டி கொட்டனே கையில் சதங்கை ஒளிகள் கொண்ட ஐயன் கோபம் நடியில் அமர்ந்து கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி பொன்னும் மணியும் ஒளிர அன்னை மடியில் அமர்ந்து கொண்டே கையை தட்டி உடனே கையை தட்டி கையை தட்டி உடனே கையை தட்டி நிலவை பார்த்தபடி மண்ணிலவே மன்மதனே நிலவை பார்த்தபடி மண்ணிலவே மன்மதனே கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி புரியாத மேனியுடன் பொட்டி சோறு மனத்துடனே சதி தகிர்வனே சக்கராணி சப்பாணி கையை தட்டி கையை தட்டி கூறிகளும் உதவாத பொறியர்களை அளிப்பதற்கு பெருந்த பெருமான திருக்கையால் சப்பாரி அளந்திட்டார் அவந்தூனை அளந்திட்டார் சுங்கமத உடம்பட்டு எண்ணியனை பிறந்திட்டார் சப்பாரி பரவலையை மத்தாக்கி பரவலையை மத்தாக்கி வாசுதியை கையாக்கி பரவலையை மத்தாக்கி வாசுதியை கையாக்கி கண்ணிட்ட கைகளால் கண்ணனை சப்பாடி கையை தட்டே கண்ணனே கையை தட்டே வேட்கையால் விஷ்ணு சித்தன் பார்த்ததனால் பாடி நின்றான் வேட்கையால் விஷ்ணு சித்தன் பட்டதனை பாடி நின்றான் வெட்டமுடன் விடியலிலே விடப்புவோர்க்கு வழியுண்டும் கையை தட்டே கையை தட்டே குட்டனே கையை தட்டே கையை தட்டே வீடியோ எடுக்க கை தட்ட மாட்டேன் வீடியோ கை தட்டேன் அதான் பெரிய விஷயம். எல்லாரும் கை தட்டுவா சார் வீடியோ கை தட்டுவாளா ஏன்னா அவங்க வீடியோ எடுக்கும் நான் அவரே தட்டாருன்னா அப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாருங்க. அதனால என்ன தெரிஞ்சுக்கோ நான் செய்தால செய்யும் ஆமா சார் அசிங் சார். அப்ப நம்ம கொஞ்சம் நாமளும் கொஞ்சம் வயசா ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் நம்ம வந்தோம்னா ஏன்னா அழகான தமிழ் இப்படி தமிழ் கிடைச்சிருக்கு நல்ல பாக்கியம்னா வேற எந்த மதத்திலும் இதை போல கடவுளை அனுபவிக்க முடியாது. சைவம் கூட அதான் சொன்னாங்க சைவம் நல்லா அற்புதமானவா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா. அப்பா சுந்தர சம்பந்தர் திருமுறை 12 திருமுறைகள் இருக்கு திருவாசூர் எல்லாம் இருக்கு. ஆனா தெருவில் போய் தெருவுக்கு தமிழை கொண்டு வந்தா வைஷ்ணவம் தான் சார். புரியுதா? ஓடுவ என்ன பண்ற சம்பிரதாயம் அவ வச்சிருக்கா கோவிலே வச்சிருக்கா. ஆனா தெருவில் வந்து தமிழை பேசுற ஒரே ஆள் யாரு வைஷ்ணவம். ஆனால் கஷ்டம் என்னன்னா தமிழ் தெரியாம சொல்லிட்டு இருக்கோம். அதாவது முன்ன சொல்ற சவுண்ட் 2 சவுண்ட் ஒரே மாதிரியா இருக்கு. கேட்கறதுக்கு இதுவும் வேதம் அதுவும் வேதம் நினைக்கலாம். வேதம் இல்லை எது வேதம் எது தெரியாது. அப்ப நம்ம சொல்லுவோம் என்ன பண்ணுவோம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தமிழ் புரிய வைக்க வேண்டாமா கடவுள் நமக்கு இல்லையா. 21 நாள் அனத்திய நாடு வேதம் சொல்ற தமிழ் வேதம் சொல்லக்கூடாது சமயத்தில் 21 சொல்லியிருக்கணும் கோவில் 21 நாள் சொல்றோம். ஆனால் வெளியே தெரியுமா தமிழ் விழா வேதாகம பெருவிழா கிறிஸ்துவாலும் போட்டு பிரமா பண்ற இந்த சம்பரம் அங்கே நாம இந்தியா பேசாத தமிழ்லாம் சொல்லுங்க தெரிய வச்சோமா புளியோட தொழில் தெரிய வச்சோம் தவிர சொல்றது திருவாயூரும் தெரிய வைக்கல திருச்செந்தூரும் தெரிய வைக்கல திருமாலையும் தெரிய வைக்கல சுவாமி இல்லையா. எதை தெரிய வைக்கணும் கோவில் என்ன கிடைக்கும் பெருமாள் புளியோர கிடைக்கும் ஃபேமஸ் புளியோர வாடி ஐடென்டிஃபிகேஷன் பார்க் பெருமாள் கோயில் புளியோர சக்கர பொங்கல். ஸோ நம்ம கூடாட்பட்டு நின்றீர்களை என்ன நம்ம என்ன பண்ணிட்டோம் நல்லதோர் மீனை செய்து அதை நலங்கெட புழுதியில் எரிவதுன்னு பண்ணிட்டோம்.
அந்த மாதிரி பாருங்களேன். ஆரணனே 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 பூவதுவோ அரணனே நடந்தா அரணனே நடந்தா ஆரணனே 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 பூவதுவோ அரணனே நடந்தா அரணனே நடந்தா செவ்வானம் சிறுபிறையா. மூணாம் பேரை பல பேருக்கு தெரியாது. கண்ணு தெரியாத ஒரு விஷயம். கண்ணு தெரிய மாட்டேங்குது. கண்ணு தெரியும், அது தெரிய மாட்டேங்குது. ரொம்ப மெருகா தெரியும். அது ஒரு அரை மணி நேரம் இருக்கும். அது கூட தெரியாது. மிக்க மேல போய் மூணாவது கிட்ட போய் வாடி வாடினா போட்டி போட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி செவ்வாய் இந்த உதாரணம் பெரியாழ்வ குழந்தை 3 பல்லு 2 பல்லு தான் முளைச்சிருக்கு. அழகான வாய். அது திரு வாயை திறக்கிறான். அது படிச்சு படிச்சு இந்த பல்லு தெரியல பாருங்க. செவ்வான சிறுபிறையோ சிவந்தவாயில் வெண்பல்லே செவ்வான சிறுபிறையோ சிவந்தவாயில் வெண்பல்லே பொன்முழுவல் காட்டிடவே பொன்னப்பல் கலநடையே பொன்முழுவல் காட்டிடவே பொன்னப்பல் கலநடையே ராத்திரி வேலையில யூனிட் ட்ரெயின்ல தாம்பரத்துல இருந்து நீங்க பீச்சுக்கு போனா இப்பதான் கம்பி போட்டா அதுக்குள்ள சங்கி தொங்கிட்டு இருக்கும். ஒன்று அடிச்சுக்கும். ஒன்னா சேர ஒன்னா சேர விலகி போகும். அது மாதிரி சொல்றாங்க கலந்து சங்கு மணி கழுத்துல இருக்க மணி மாறப்படுமா இலகி உலகளந்த திருவடிகள் உறுத்தாமல் இருப்பிடவே
4 தான் இருக்கு, நமக்காக கொடுத்துட்டாரு. ஸோ 4 பேர் தான் முழுசா இருக்கு. இந்த 4 பேர்த்து 4 வேலையை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு எண்ணம். அதனால 8002 பயப்பட வேண்டாம். அது முடிச்சா இந்த செக்ஷன் முடிஞ்சிடும். இப்போ காசு அதான் மோர் சாப்பிட்டுருக்கேன். இப்போ நோமோ ஒன்ஸ் மோர் வேணுமா? ஸோ அதனால இந்த 2 பாட்டை நம்ம பார்க்கல. ஏன்னா அற்புதமா மிக பெரிய சந்தோஷம். இந்த வேலையை போக மாட்டேன், எனக்கு கஷ்டமா இருக்கு பாருங்க. ஆனா இந்த வேலையை வரமாட்டா சுவாமி, அதான் நல்ல விஷயத்துக்கு ரொம்ப கஷ்டம். ஸ்ரேயாம்சி பகு ஒரு வார்த்தை, ஸ்ரேயாம்சி பகு விஜ்ஞானி. நல்ல காரியம் பண்றதுக்கு கெட்ட காரியம் ரொம்ப ஈஸியா பண்ணுறேன். இப்ப எங்க பார்த்தாலும் கெண்டையா கிடைக்கலாம், விலை ரொம்ப அதிகமா. அது எப்படி வருதுன்னு தெரியல. இப்போ சாப்பாட்டில் வருதுன்றாங்க, என்னமோ போகுது. அப்ப பாருங்க, அது ஈஸியா பண்ண முடியுது. கோவிந்தா சொல்ல முடியுது. கோவிந்தா சொல்ற முடியலே சொல்ல முடியுது. நல்லா கவனிக்கும், அவன் முடியலேன்றான், முடியலே சொல்றான். கோவிந்தா சொல்ல மாட்டேன். அப்ப நம்முடைய விதி இருக்க, நம்முடைய விதி பலியசி, நம்முடைய போராத காலம் இருக்க ரொம்ப கஷ்டம். அது மேல அதான் பகவான் நம்மளோட பார்த்தேன். 16 வருஷம் பேசாம இருந்து சொல்றாரு, மழை இருந்தாலும் மதியம் ஐயா 16 வருஷம் பேச ரொம்ப பியூரா இருந்துருக்கல. அவர் சொல்றாரு மழை பேச ஆரம்பிச்சேன் ஆபத்து, இந்த வெளில வந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ ரொம்ப கஷ்டம் கெடுத்து வேண்டேன். ஸோ என்ன மழை இருந்தாலும் மதியம் மறுபடியும் சொல்றேன். இப்படி இந்த 8வது பாட்டு இது என்னன்னு கேட்டா ரொம்ப அழகா குழந்தை ஓடி வருகையிலே கண்ணம்மா உளம்புரிருதடி. ரொம்ப சின்னஞ்சிருக்கிறே பாட்டுல நீ என்ன அழைச்சிட்டா உன்னை உச்சிதமே ஓங்கி வளருதடி. கடைசியில உன்னை அனைத்திடிலோ கண்ணம்மா உள்மத்தமாகுதடி. உண்மத்தம் கைமதி சொல்லுவேன். அது மாதிரி இங்க என்ன அனுப்பிச்சுக்கோன்னு சொல்றேன். அச்சோ 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 அச்சுடனே அடியே அணைக்கிட வேணும், அச்சுடனே அடியே அணைக்கிட வேணும். விஷயம் இருக்கு. இப்படி இல்லை, கையில போராட்டமோ உண்மையோ ஆண்டே பாருங்க. ஏன்னா பஜனை நடக்குது, ஆனா புரியாத பஜனை நடக்குது. தப்பா சொல்ல, அது என்னமோ பாஷை இருக்கு இல்லையா, ஆனா எனக்கு புரியல. இது புரிஞ்சி தெரிஞ்சு அறிஞ்சி. அதனால சல சலவே சலங்கையோடு என்ன ஓடிக்கிறவே அந்த சத்தம் சல சலவே சலங்கையோடு என்ன ஓடிக்கிறவே புரியுதா? என்ன புரியுது? அதாவது ஒரு சின்ன மயிறு அந்த அதாவது லிப்ஸ்டிக் தடவாமே சேர்ப்பாரு, லிப்ஸ்டிக் தடவாமே சேர்ப்பாரு. அந்த உதட்டுல ஒரு குழந்தைகள் அழகு அந்த சுருட்ட சோற போறோம்னு பார்த்து சொல்லிட்டு பாருங்க. அப்ப அந்த சின்ன எதிர்க்கு பாருங்க, அது அப்படின்னு வாயிடும் பாருங்க. அது செங்கமல பூவுல வண்டு வருகின்றது, மலரில் அமர்கின்றது, உண்டு சுவைக்கின்றது. அது மாதிரி தேனும் வண்டேடும் அந்த வாய அது ஒரு சின்ன கருப்பால் வருதா சொல்ற ஒளிப்பவள அச்சோ 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 அச்சுடனே அழைத்திட வேணும், பஞ்சவரின் தூதனி பஞ்சவரின் தூதனி
எல்லாமே கட்டிக்கொள்ளதா அணைத்துக்கொள்ள எல்லாமே கண்ணு மேல ஆசை. நீலவண்ண கண்ணாவாட படிப்பாத்துல சின்ன நீரை திலகம் தீட்டி சிங்காரமாய் போடும் மன்ன, அதாவது குழந்தைய பார்த்து சந்தோஷமா இருக்கு. அதான் சொல்றேன், கட்டி கொள்ளடா முருகை கட்டி கொள்ளடா கட்டி கொள்ளடா கட்டி தழுத்தாலுடனே கற்கனும் தந்தேருவே கட்டி கொள்ளடா முருகை கட்டி கொள்ளடா தெரியல. ஆனா அவனுக்கு ஆசை. அதே தான் பொங்கும் பரிவாரே சொல்ற. இது எப்படிப்பட்டது? பொங்கும் பரி கண்ணனைய கலையை தாண்டி வந்தே நின்றான். எப்படி இன்டர்நேஷனல் வருதோ அப்படியே படலாம் பஜனைக்காக பீட்ஸ் வேள்வியனாய் வேந்தன் மிக்க வேலியனாய் விமலனவன் வேலியனாய் வேந்தன் மிக்க வேலியனாய் விமலனவன் வேலியனாய் விமலனவன் முகரியால் உலகனைத்தோ முடித்தவனே புறம் கொள்ளுவான் கட்டி கொள்ளடா
கட்டி கொள்ளணும். ஏன்னா பெரியார் நகர் மேலே கவனம் அதிகம், ஒரு பத்தை கவனம் இதுதானே ரொம்ப தான் ஞாபகம் ஒன்றாவது. அதனால நமக்கு இன்னும் காலம் டைம் இருக்கு. என்னால் பெரியார் ரொம்ப கருணையோட என்ன பண்ண முதல் 10 முடிச்சுட்டா அடுத்த 2ஆம் 10 சாயங்காலம் ஆரம்பம் இருக்கா? முதல் 10 10வது தானே. நான் பெரியார் பண்ணல சுவாமி, நான் இல்லை. அங்கே நம்ம கருணை நாள் இந்த குழந்தை கஷ்டப்படுறா முதல் நாள் ஃபர்ஸ்ட், இப்ப அப்புறம் சாயங்காலம் வரமாட்டா யாரும் ரைட்டா இருந்தா இல்லை சுவாமி. நீங்க சொல்றது தெரியாது. ஏன்னா நான் பிறந்த அத்தியாபகம் கோஷம் இருக்காங்க அப்படிதானே ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டாரா? ஓகே சுவாமி ஜெனரல் நம்ம சுப்ரீம் சொல்லிட்டேன் இல்ல சுவாமி. பெரியார் வரை பண்ணிருக்க நாம என்ன பண்ணிருக்கோம்? அதனால 5 நிமிஷம் ரொம்ப சந்தோஷம். இது ஒரு பெரிய அற்புதமான விஷயம் நமக்கு. அதாவது மறுபடியும் கிடைக்கும் ரேர் அக்கேஷன் சொல்லுவாங்க. ரேர் அக்கேஷன்னா அது இப்போ அநேகமா சித்திரை மாசம் சஷ்டி ஆரம்பிச்சு முடியுது. சித்திரை மாசம் இப்படி வராது சட்ட. அப்படி சில விஷயம் சில மாசத்துக்கு 2 அமாவாசை 6 அமாவாசை கழிச்சு முடியுமா அமாவாசை வரும். இதெல்லாம் வந்து ரேர் அக்கேஷன் சொல்லுவாங்க. கிரேட் மூமெண்ட்ஸ் ஆஃப் கிரேட் திங் சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு நமக்கு ரொம்ப பாக்கியம் கிடைச்சிருக்கு. சாயங்காலம் சரியா 6 மணிக்கு அது 6 மணி சொல்லுங்க தானே. அதுக்கு எப்படி டைம்ல மாத்திரம் 6 இருக்கும். சாயங்காலம் 6 to 8 போட்டுக்கணும். இல்லை டைம் கண்டிப்பா அப்படியே. அப்போ சாயங்காலம் 6 மணி சந்திக்கிறோம். இப்போ ஒரே நிமிஷம் சின்ன பட்டு ராதா ஏன்னா 5 நிமிஷம் வேஸ்டா கூட இல்லை. ராதா ரமண கோவிந்தா. அவன் 38 பேர் இருக்குன்னு சொன்னா ஒரு எக்ஸ்ட்ரா வந்துருப்பா. 40 கோவிந்தா வெள்ளியே நான் கணக்கு பண்ணிடுவாங்க. கோவிந்தா 40 வரணும் இல்லை அல்ல. ராதா ரமண கோவிந்தா இப்பதான் அவன் வருது. அது மட்டும் இல்லை சொல்லவே ரொம்ப வழக்க சொல்ல மாட்டேன் மாறினா என்னிட்ட எங்கனே சொல்லிலும் இன்பம் பயன் ரொம்ப அற்புதம். இதை போல ஒரு சனாதர்மன்னு ரொம்ப சனாதர்மம் ஒண்ணுல சுவாமி. சனாதர்மன் அர்த்தம் எந்தை தந்தை தந்தைத்தம் மூத்தப்பன் ஏழ்படிகால் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கு சார். அதாவது ரொம்ப சனாதனம் என்ன அர்த்தம்? எல்லாம் புரோணம். அதாவது இது ஒரு பெரிய ஒரு மரபு லாங் கன்வென்ஷன். இது வந்து யாரு நீ எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது யாரோ வாழையடி வாழையன வந்த திருக்கூட்ட மரபுன்னு சொன்னான். வாழையடி வாழையன இந்த வாழை முதல்ல எப்படி வந்துருக்கும்? இப்ப வருது வாழை முதல் வாழை எப்படி வந்துருக்கும்? முதல் வாழை எப்படி வந்துருக்கும்? முதல் வாழை தெரியாது. ஏன்னா அதான் சொன்னார் முதல் தனி வித்து முதல் தனி வித்து. சோ அது வந்து அவர் வந்து பெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் சீட். அதனால அப்படி அப்பதான் from the seed others proceed, from the seed others proceed. சோ அதனால அப்படி அற்புதமான வாழ்க்கை கிடைச்சிருக்கு. வேற ஒண்ணும் வேண்டாம். 24 மணி நேரத்துக்கு எப்படினாலும் பயன்படுத்தி ஒரு 1/2 மணி நேரம் 3 பாட்டு கொடுத்து 1/2 நிமிஷம் நேரம் மட்டும் தலைமுறை தானம் விட்டு அறியாத ஒரு எனக்கு தெரியாது. சரண கமலாலயத்தை 1/2 நிமிஷம் நேரம் தான் 1/2 நிமிஷம் தான். ஸோ அப்போ ஒரு சகத் சேவையா நித்திய அப்போ நம்ம சொல்ற இதுல முன்னேஷ் பாத்துல சோதனை வரும்போது சகத் சேவையா நித்திய சேவை கொஞ்சமாவது 1 நிமிஷமா நினைக்கிறத சும்மா இல்லை. 1 நிமிஷம் நினைச்சாலும் கை கால் உதறணும் பதறணும் அப்படி சொல்லணும். வேணுமே அது மெக்கானிக்கம் சொல்லிடும். விஷ்ணு வெக்காரும் பூதம் உடம்பு சொல்லிடும் கை தீம். அதாவது கை கா அப்படியே இட்ட கையாலா சார் இதுக்கு சார் சொல்றேன். நினைச்சு பார்க்க வேண்டாமா? இட்ட கை அப்படியே பிரவேசமா இருக்குமா பகவான் சொன்னா ஒரு பெரிய ஒரு அற்புதமான விஷயம். ஸோ அதனால நம்ம கட்சி தலைவர்னா உயிர் கொடுக்குறாங்க. கட்சி தலைவர்னா 5 வருஷம் 10 வருஷம் 8 வருஷம் இந்த கட்சி தலைவர். ஆனா எம்பெருமான் அற்புதமான பெரியம். அதனால ரொம்ப அற்புதமான ஆன்மீகம், அற்புதமான சனாதன தர்மம். இந்த தர்மம் ரொம்ப அற்புதம். நமக்கு கிடைச்ச பாக்கியமானது. இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் என்னையும் சேர்த்து சொல்றேன் அத்தனை விட்டு வந்துருக்கீங்க. இப்போ யாரும் நம்ம யாரும் கிடையாது. அப்ப இது பெரிய லைஃப். இது வந்து இதான் வானப்பிரஸ்தம், இதான் சன்னியாசம். நம்ம சன்னியாசம் கிடைக்காது. எல்லாம் ஜீராக முடியாது. ஜீரானாலும் அவருக்கு பூமி ஏற்பட்டு போகுது.
வேற குடும்பம் இல்லையா? நீ ஆராதகர், அப்புறம் மறுபடிக்காரர், நம்ம யாரக்காரர் நச்சு கேட்கறது, அப்போ அது ஒரு குடும்பம் வந்துடுது. ஆனால் நமக்கு எந்த குடும்பம் கிடையாது. அப்படின்னு பகு குடும்பி. ஸோ அதனால நமக்கு நல்ல we are more chances to pray. நமக்கு ப்ரே பண்ணுறது ரொம்ப நிறைய சான்ஸ். ஆனால் இப்படி கிடைச்ச நம்ம வீணாக்கிறோம்னா அதான் கஷ்டம். அதாவது இது வந்து மெய்யல் வாழ்க்கையை மெய்யன கொள்ளுமையும் மையம் தன்னோடும் கூடுவதில்லையா ஐயனே அரங்கா என்று அழைக்கின்றேன், மையம் கொண்டு ஒழிந்தேன் என்ற மாறுக்க சொன்ன. அதனால ஒரு பாட்டு ராதாரமண கோவிந்தா எண்ணும் போதே இனிக்கிறாய், எடுத்துரைத்தால் மணக்கிறாய். எண்ணும் போதே எடுத்துரைத்தால், எண்ணும் போதே இனிக்கிறாய், எடுத்துரைத்தால் மணக்கிறாய். எடுத்துரைத்தால் மணக்கிறாய். கண்ணா கண்ணா என்னில் கற்கண்டாவாய் நாவிலே, எடுத்துரைத்தால் மணக்கிறாய். கண்ணா கண்ணா என்னில் கற்கண்டாவாய் நாவிலே. மண்ணை கூட சுவைத்திடும் ஒரு மன்னன் நீயே அல்லவா. மண்ணை கூட சுவைத்திடும் ஒரு மன்னன் நீயே அல்லவா. மண்ணை கூட சுவைத்திடும் மன்னன் நீயே அல்லவா. மன்னன் நீயே அல்லவா. என்னும் போதே இருக்கிறாய், எடுத்துரைத்தால் மணக்கிறாய். என்னும் போதே இருக்கிறாய், எடுத்துரைத்தால் கண்ணா 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 அவியே. கண்ணா 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 அவியே. ராதா உனக்கு சொந்தமா இனியவள், ராதா உனக்கு சொந்தமா இனியவள்தனோ மஞ்சமா. சொந்தமா இனியவள்தனோ மஞ்சமா. ராதா உனக்கு சொந்தமா இனியவள்தனோ மஞ்சமா. ராதா உனக்கு இனியவள்தனோ மஞ்சமா. எனக்கும் இடம்பெரு கொஞ்சமா, எனக்கும் இடம்பெரு கொஞ்சமா. இடத்துக்கு விடும் பஞ்சமா. எனக்கும் இடம்பெரு கொஞ்சமா. இடத்துக்கு விடும் பஞ்சமா. கண்ணா கண்ணா கற்கண்டாவாய் நாவிலே. எடுத்துரைத்தால் கண்ணா கண்ணா கற்கண்டாவாய் நாவிலே. ஹரி 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 ராம்.
சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களோ சிவகாந்தாய கல்யாண இதய நிதயத்தினா ஸ்ரீ வெங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களோ மங்களசாசனபரி மதகாரியபுரோகமை சர்வைஷ்ய பூர்வைராச்சாரி வக்தாயாத்து மங்களோ ஸ்ரீரமச்சந்திரனே மங்களோ எங்கள் பிரியமுள்ள சந்திரனுக்கு மங்களோ ஸ்ரீரமச்சந்திரனே மங்களோ எங்கள் பிரியமுள்ள ஸ்ரீமன்னாராயணாயேது சமர்ப்பயாமி சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ரொம்ப தொந்தரவு கொடுத்தேன். வெயில் காலம், எல்லாரும் வயசானவா, அதனால அப்படி இருந்தோம். இத்தனை பேர் இங்க உட்கார்ந்து நாட்கள் கூட சம கூட இருக்கும் சொன்னீங்கல்ல, இங்க எப்போன்னு கேட்டவா, இங்க வர முடியாத இந்த மேலிருந்து கேட்கிறவா அத்தனை பேருக்கும் எம்பெருமானுடைய பரிபூர்ண கடாட்சி கிடைக்கணும். வேலை இருக்கு, நல்ல வேலையா போகணும். எம்பெருமானுடைய அனுகிரகத்துல இந்த ஒரு சத்சங்கம் நிச்சங்கமா எல்லா மங்களையும் கொடுத்து கேட்கிறேன். எனக்கு அற்புதமா இங்கே கை கொடுத்த நம்முடைய நம்பிக்கை சக்கரவர்த்திக்கும் நன்றியை தெரிவிச்சுண்டு அத்தனை பேரும் அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு. இப்பொழுது காலை நிகழ்ச்சி இத்தோடு முடியாது, மறுபடியும் சாயங்காலம் ஆகட்டும். நன்றி. இன்னைக்கு துக்காராம் பீஜே நாடு, துக்காராம் சுவாமி துக்காராம் மகாராஜ் இன்னைக்கு பரமபத்து கடமை நாடு. இன்னைக்கு நல்ல நாள்ல இன்னைக்கு பஜன உபன்யாசங்கள் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. சுவாமி 24 வருஷமா நம்ம சேலத்துக்கு உபன்யாசம் வந்துட்டு இருக்கார். இவர் குருநாதர் டாக்டர் ஏவி ரங்காச்சார சுவாமி தான் உபன்யாசம் ஆரம்பிச்சு வச்சார். அப்போ 2வது மாசம் உபன்யாசம் குமாரவாடி ரவாஞ்சாச்சார சுவாமி, இவர் ஊரே திருமணியில எடிட்டரா இருந்தார். இவரும் அவரும் கால்நடையா மாடுபாடு இல்ல, நடந்து போய் கிராமமா வைஷ்ணவத்திய தமிழ வளர்த்தமா ஒரு 30,000-35,000 கிலோமீட்டர் அந்த வாரத்தை நடந்திருக்காரு. ஆமா ஆமா, நடந்து 2வது மாசம் உபன்யாசத்துக்கு அவர் வந்தார். பிற்காலத்துல அவர் எம்பார் ஜீர் ஆயிட்டார். நடராஜையர் போட்டோ விளையாட்டுருக்கார். முதல் உபன்யாசத்துல வந்தவர் நடராஜையர் மட்டும் தான். இன்னைக்கு அத்தனை உபன்யாசங்கள் சேர்த்து அத்தனை சுவாமிகளோட போட்டோ எடுத்திருக்காரு. நடந்து வந்தவர் நடராஜர். ஆமா ஆமா ஆமா. இன்னொன்னு, இவர் வந்துட்டு நம்ம தமிழர் ரோடு கட்டுறவங்கன்னா இவர் புரட்சி கவிஞர். இவர் ஒரு புரட்சித்தரமான ஒரு இது ஏற்பட்டார். 20 வருஷத்துக்கு முன்னால வீதி தோறும் போதை தமிழ்னு ஒரு ப்ரோக்ராம். இது எப்படின்னா தெருமணியில முச்சந்தில சாயங்காலம் ஏற்பாடு பண்ண சொன்னார். தெருவா எதிர்த்துப்பா அதெல்லாம் கிடையாது. ஒரு பெட்ல போட்டு அதெல்லாம் உட்காந்து சுவாமி திருப்பாவை உபன்யாசம், ஒரு உபன்யாசம், அதே ஒரு 30 நாள் உபன்யாசம் தெருமொழியில நடந்துருக்கு ஊர்ல. அது ஒரு ரெவல்யூஷனரி ப்ரோக்ராம். அதாவது தெருக்கு எடுத்துட்டு வந்தா தெருவா எடுத்துட்டு வந்தார் இந்த ஊர் சேலத்துல. வழியில தெருவா அலைஞ்ச அப்படி ஒரு சுவாமி பிரபாவம். இன்னைக்கு இவ்வளவு உபன்யாசங்கள் நடந்தது. ஆரம்ப காலத்துல 3வது மாசம் உபன்யாசம் சுவாமி என்ன எவ்வளோ சுவாமி ஸ்டூடெண்ட் அமைச்சார். மறுபடியும் பிரார்த்தனை பண்ணிட்டே இந்த மாசம் உபன்யாசம் அடியனுக்காக இல்லை,
ஆரம்பிக்கிறோன்னு அது என்ன இல்ல, பண்ணுறது? கோயிலுக்குள்ள ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடக்கிறது தடை பண்ணிருக்கான். கோயிலுக்குள்ள ஜெனரல் நிகழ்ச்சி இந்த மசாலோட பண்றதுலாம் தான் பேசுறான். சரி, வேண்டாம். ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு தடை போட்டிருக்கான். அந்த ராமாவது உங்களோட அது கொரோனா ஆரம்பிச்ச 2 வருஷம் இருந்தது. இப்போ 2 வருஷம் இன்னும் ஆரம்பிக்க முடியல. அது உபன்யாசங்கள்லாம் கிடையாது. கோயிலுக்குள்ள எதுவுமே கிடையாது. எந்த கோயிலையும் கோயிலோட எதுவுமே கிடையாது. பிரச்சனை முடிஞ்சது. எந்த கோயிலையும் இப்போ ரீசெண்டா ஒரு 2 மாசத்துக்கு முன்னால வக்கீல்கள்லாம் போயிட்டு ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு அதுக்கு ஸ்டே வாங்கியிருக்காரு. பட் என்னன்னா HRNC கண்ட்ரோல்டு கோயில்ல அந்த உபன்யாசங்கள் நடத்தக்கூடாது. பட் பிரைவேட் மடங்கள், பிரைவேட் கோயில்கள், மடங்கள் நிர்வாகம் பண்ற கோயில்களுக்குள்ள நடத்தலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ ஒரு ஜட்மெண்ட் வந்துருச்சு ஹைகோர்ட்ல. பட் நம்ம கோயில் HRNC கோயில் சரி, வேண்டாம். இங்க எடுத்து சுவாமி. ஆமா, அது என்னன்னா இப்போ இவர் கோயில் மதுராந்தகத்துல தான் எம்பெருமானுக்கு பிரதிசம்ஸ்கார கோயில். இதுல ஒருத்தர் இருக்கார், எம் பட்டாச்சாரி பிள்ளை. நல்லா அழகா சமஸ்கிருத வித்வான், நல்லா திருமஞ்சன கட்டியும் பேரு ஐடிஐ ஒர்க் திருமஞ்சன கட்டியும் ரொம்ப ஃபேமஸ். நல்ல பொறுமை வச்சு நம்புன்னு. அவர் IIT ஏரோநாட்டிக்கல் ப்ரொஃபஸர். நீங்க நம்ப மாட்டீங்க, IIT ஏரோநாட்டிக்கல் ப்ரொஃபஸர். ஆனால் கோயில் மெட்ராஸ் IIT ஒதுக்கு வந்துடுவாங்க அது மதுராந்தகத்துக்கு. இப்படி இப்படி அந்த காலத்துல இருந்து திருவா போய் தமிழ் வளர்த்து வளரும். அப்படியே சாயங்காலம் இந்த யாராவது சொல்லி அவங்க சத்சங்கம் வரணும்.